ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் கேபே ஸ்டோர் சேனல் நண்பர்களே. எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். அதாவது இன்று பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 2024 ஆடி அமாவாசையானது வந்திருக்கு. இன்று வந்திருக்கக்கூடிய இந்த ஆடி அமாவாசையில் கிரகங்களிடையே பெரிய மாற்றமானது ஏற்படுது. இந்த மாற்றத்தினால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் விதி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இனி மாறும். அப்படி மாறக்கூடிய விதிகளை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுக்காக ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் என்ன விதி மாறுது அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கேன். அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் துலா ராசிக்காரங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஆல்ரெடி மேச ராசியிலேருந்து கன்னி வரையும் இருக்கக்கூடிய ராசிக்காரங்களுக்கு வீடியோ போட்டிருக்கேன். இந்த வீடியோவில் கன்னிக்கு அடுத்து இருக்கக்கூடிய துலா ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். இந்த வீடியோவை துலா ராசிக்காரங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசிக்கு இன்று நடக்கக்கூடிய இந்த ஆடி அமாவாசையில் என்ன மாதிரியான கிரகமாற்றங்கள் ஏற்படும், அதனால் உங்கள் தலையெழுத்து எப்படி மாறும் அப்படிங்கிறத தெரிஞ்சு இனி அதற்கேற்ப கவனமாக நடந்துக்குங்க. ஃபஸ்ட்டு ஆடி அமாவாசை அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான நாளுங்க. இந்த தெரியாமல் இருக்கக்கூடிய முக்கியமான நாளுடைய சிறப்புகளை துலா ராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க. ஆடி அமாவாசைனா என்று என்ன, ஆடி அமாவாசையில் தர்ப்பணம் மற்றும் படையல் போடுவதற்கு ஏற்ற நல்ல நேரம் என்ன, அது மட்டும் இல்லாமல் இந்த ஆடி அமாவாசையில் படையல் போட்டு தர்ப்பணம் பண்ணுறதுனால என்ன மாதிரியான புண்ணியம் கிடைக்கும் அப்படிங்கிறது எல்லாமே இப்போ இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன். முதல்ல அதை வந்து தெரிஞ்சுக்குங்க. ஸோ வாங்க இப்போ பார்க்கலாம். அமாவாசைகளில் ஆடி அமாவாசை, தை அமாவாசை மற்றும் மகாலய அமாவாசை ஆகியவை தான் மிக முக்கியமானதாக கருதப்படுது. இவற்றில் ஆடி அமாவாசை தினம் பித்ருலோகத்தில் இருக்கக்கூடிய நம்மளுடைய முன்னோர்கள் நம்மளை பார்ப்பதற்காக பூலோகத்திற்கு புறப்படக்கூடிய நாள் என சொல்லப்படுது. பொதுவாக அமாவாசைகளில் விரதம் இருந்து தர்ப்பணம் கொடுத்தால் பித்ரு தோஷம் பித்ரு சாபம் நீங்கும் என்பது நம்பிக்கை. இதே ஆடி அமாவாசையில் இன்று கொடுக்கப்படக்கூடிய தர்ப்பணம் 42 தலைமுறைகளுடைய சாபங்களை போக்கக்கூடிய தன்மை கொண்டது. மேலும் இன்று ஆடி அமாவாசை நாளில் சூரிய உதயத்திற்கு பிறகு சூரிய பகவானை சாட்சியாக வைத்து முன்னோர் வழிபாடு மற்றும் தர்ப்பணம் கொடுக்க வேண்டும். பிரம்ம முகூர்த்த வேளையில் அமாவாசை தர்ப்பணம் கொடுக்கக்கூடாது. ஆடி அமாவாசையில் சூரிய பகவானுக்கு கண்டிப்பாக நீர் படைத்து வழிபாட வேண்டும். இது முன்னோர்களுக்கு நாம் செய்யக்கூடிய மிக முக்கியமான வழிபாடாகும். அதனால் அமாவாசையில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்று வந்து பிரம்ம முகூர்த்தத்தை கழித்து சூரியன் வந்ததுக்கு பின்னாடி தான் தர்ப்பணம் கொடுக்கணும். பெற்றோர்களை அவர்கள் உயிரோடு இருக்கும்போது கவனித்து கொள்ள வேண்டியது என்பது பிள்ளைகளுடைய கடமையே. அதேபோல் அவர்கள் இறந்த பிறகும் அவர்களுடைய ஆத்ம திருப்தி அடையும் வகையில் அவர்களுக்கு தர்ப்பணம் செய்து வழிபடுவது பிள்ளைகளுடைய கடமையாகும். முன்னோர்களை வழிபடுவதற்கு ஏற்ற நாளாக அமாவாசை தினங்கள் இருக்குது. ஆண்கள் உபவேஷமாக இருந்து முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபாட வேண்டும். அப்படி அனைத்து அமாவாசைகளில் விரதம் இருக்க முடியாதவங்க முக்கிய சில அமாவாசைகளில் கண்டிப்பாக விரதம் இருக்க வேண்டும். முன்னோர்களுடைய அருளும் ஆசையும் இருந்தால் மட்டும்தான் தெய்வங்களுடைய ஆசை நமக்கு கிடைக்கும் என்பதால் அமாவாசையில் கண்டிப்பாக விரதம் இருந்து தர்ப்பணம் கொடுக்க வேண்டும் என நம்மளுடைய முன்னோர்கள் சாஸ்திரங்களில் சொல்லியிருப்பட்டிருக்கு. அதாவது முன்னோர்களுக்குன்னு ஒரு சாஸ்திர புக்கு இருக்குல்ல, அதுலேயே சொல்லப்பட்டிருக்கு. முன்னோர்களை வழிபட்ட ஏற்ற மிக சிறப்பான அமாவாசை நாள் ஆடி மாதத்தில் வரக்கூடிய கூடுதல் சிறப்பு அமாவாசையான இன்றைய நாள். முன்னோர் வழிபாட்டுக்குரிய தாட்சாணிய புண்ணிய காலத்தில் வரக்கூடிய முதல் அமாவாசை இந்த ஆடி அமாவாசை. இந்த ஆண்டு ஆடி அமாவாசை ஆகஸ்ட் 4ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வருது. ஆடி 19 அன்னைக்கு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இன்று வருது. ஆகஸ்ட் 3ஆம் தேதி நேத்தே மாலை 4:56 மணிக்கு துவங்கி ஆகஸ்ட் 4ஆம் தேதி மாலை 5:32 மணி வரைக்கும் இன்று அமாவாசை திதி இருக்குது. நாம் செய்யக்கூடிய தர்ப்பணத்தை ஏற்றுக்கொண்டு முன்னோர்கள் வழங்கக்கூடிய அருளையும் ஆசையும் நமக்கு வழங்கக்கூடிய கிரகமான சூரிய பகவானுக்குரிய ஞாயிற்றுக்கிழமையில் இன்று ஆடி அமாவாசை வந்திருக்கிறது மிக 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 சிறப்பானது. மேலும் இன்று ஆடி அமாவாசையில் காலை 6 மணி முதல் 11:55 மணி வரையிலான நேரத்தில் தர்ப்பணம் கொடுக்கணும். அப்படி கொடுக்க முடியாதவங்க முன்னோர்களை வழிபடுவதற்கு பகல் 12 மணிக்கு பிறகு தர்ப்பணம் கொடுக்கலாம். ஸோ அதிலும் இந்த ஆடி அமாவாசை ஞாயிற்றுக்கிழமை வர்றதுனால பகல் 12 மணிலேருந்து 1:30 மணி வரை நேரமும் நல்ல நேரமாக கணக்கிடப்படுது. மேலும் இன்றைய நாள் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன், வாய்ப்பு இருக்கிறவங்க கடல் சார்ந்த மற்றும் நதிகள் சார்ந்த இடங்களுக்கு சென்று புனித நீராடி தர்ப்பணம் கொடுக்கலாம். முடியாதவங்க குளக்கரையில் தர்ப்பணம் கொடுக்கலாம். இது எதற்கு வாய்ப்பில்லாதவங்க வீட்டிலேயே வலது கையில் எள் வைத்து கொண்டு முன்னோர்களுடைய பெயரை சொல்லி காசை நினைத்து கொண்டு கையில் வைத்திருக்கக்கூடிய எள் கட்டை விரல் வழியாக வழிந்து ஓடக்கூடியபடி நீர் ஊற்றி முன்னோர்களுக்கு
எள்ளும் தண்ணீரும் இறைத்து விட்டு சூரியனை வழிபடலாம். அந்த தண்ணீரை அதுக்கப்புறம் கால்படாத இடத்துல ஊற்றி விடலாம். அதுக்கப்புறம் படையல் போட்டு அவங்கள வழிபாடு செய்து அவங்களுடைய ஆசீர்வாதத்தை பெறலாம். பகலில் படையிலிட்டு வழிபட்ட பிறகு மாலையில் அருகில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு சென்று முன்னோர்களை நினைத்து நெய் விளக்கேற்றி வழிபட வேண்டும். இது அவர்களுக்கும் மோட்சத்தை அளிக்கும். கோவிலுக்கு செல்ல முடியாதவங்க வீட்டில் வழக்கமாக ஏற்றக்கூடிய விளக்கில் ஏற்றினாலும் தனியாக ஒரு அகலில் முன்னோர்களுக்கு நெய் விட்டு விளக்கேற்றி வழிபட வேண்டும். இன்றைய தினம் யாராவது 2 பேருக்காவது அன்னதானம் வழங்க வேண்டும். ஏழைகளுக்கு அவர்களுக்கு வேண்டிய பொருட்களை வாங்கி கொடுக்கலாம். இன்று நீங்கள் செய்கிறது அவ்வளோ ஒரு புண்ணியத்தை கொடுக்கும். ஸோ இவ்வளோ நேரம் ஆடி அமாவாசையுடைய சிறப்பை பார்த்தோம். இந்த ஆடி அமாவாசையில் துலா ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரி தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத இப்போ சொல்ல போகிறேன். ஸோ துலா ராசிக்காரங்க இந்த ஆடி அமாவாசைக்கு பிறகு உங்கள் தலையெழுத்து எப்படி மாறும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. துலா ராசி அன்பர்களுக்கு இந்த ஆடி அமாவாசைக்கு பிறகு நீங்கள் சிறு வயது முதலே பல அனுபவங்களை பெற்றிருப்பீங்கள்ல, அந்த அனுபவங்களுக்கு ஏற்ப இனி வரக்கூடிய நாட்கள் நடந்துக்கணும். அதனால் பெரிய சிக்கலான விஷயங்கள் எதுலேயும் மாட்டாமல் தப்பிக்கலாம். எந்த ஒரு விஷயம் உங்களுக்கு சாதகமற்று நடந்தாலும் அதை சாதாரணமாக கையாளணும். அப்போ தான் உங்களுக்கு நன்மை. எல்லாம் நன்மைக்காகவே என்ற தத்துவத்தை புரிந்து நடந்துக்கணும். இந்த ஆடி அமாவாசைக்கு பிறகு உங்களுக்கு கிரக சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமற்று இருக்குது. அதனால் இப்படி நடந்துக்கணும் என்று உங்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இதை நினச்சி பயப்பட வேண்டாம். எல்லாம் போக போக சரியாகும். உங்களுக்கு இந்த ஆடி அமாவாசைக்கு பிறகு இன்னும் நிறைய மாற்றங்கள் உண்டு. அந்த சிறப்பு பலன்கள் என்னென்னங்கிறத இப்போ உங்களுக்கு எக்ஸாக்டாக ஷேர் பண்ணுறேன். எல்லா சிறப்பு பலன்களையும் தெரிஞ்சுக்குங்க. உத்தியோகத்தில் உங்கள் சக ஊழியர்களிடம் உங்கள் குடும்ப பிரச்சனைகளை சொல்ல வேண்டாம். அவர்களோடு அளவோடு பழகுவது நல்லது. அப்புறம் மேல் அதிகாரிகளுடைய நட்பு அப்போ தான் உங்களுக்கு கிடைக்கும். அவர்கள் உங்களுக்கு நற்பொறுப்பினை தருவாங்க. அந்த நற்பொறுப்பினை ஏற்று நீங்கள் நடந்துக்கிட்டிங்கனாவே உங்களுக்கு வேலையில் பெரிய பிரச்சனை எதுவும் வராது. ஸோ உத்தியோகத்தில் இருக்கிறவங்க நான் சொன்னது போல் இந்த ஆடி அமாவாசைக்கு பிறகு இனி கவனமாக நடந்துக்குங்க. அப்புறம் வியாபாரம் செய்யக்கூடிய வியாபாரிகள் முதலீடுக்கு தேவையான தொகையை பெற முயற்சி செய்யுங்க. வங்கி கடன்களுக்கு முயற்சி செய்தாலும் எளிதில் கிடைக்கும். வெளியில் முயற்சி செய்தாலும் எளிதில் கிடைக்கும். அந்த முதலீட்டை போட்டு லாபம் பெற முடியும். ஸோ லாபம் இரட்டிப்பாகும். தாராளமாக முதலீடு பண்ணுறதா இருந்தால் முதலீடு பண்ணுங்கள். வியாபாரிகள் முதலீடு பண்ணுவதற்கு இந்த ஆடி அமாவாசைக்கு பிறகு உகந்த நாட்கள் நிறைய வருது. அதனால் முதலீடு பண்ணலாம். முதலீடு பண்ணுறதுக்கு பணம் இல்லைமேன்னு சொல்லி வருத்தப்பட தேவையில்லை. வங்கியில் கடன் கேட்டிங்கனாலும் எளிதில் கிடைக்கும். மற்றவங்க கிட்ட கேட்டிங்கனாலும் எளிதில் கிடைக்கும். ஸோ தாராளமாக முயற்சி பண்ணலாம். அப்புறம் குடும்ப தலைவிகள் வீட்டின கலைப்பொருட்களை கொண்டு அலங்கரிக்கிறது பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் குடும்பத்திற்கு தேவையான நவநாகரிக பொருட்களை வாங்கி குவிக்கலாம். இந்த ஆடி அமாவாசைக்கு பிறகு உங்கள் கனவு பலது பலிக்கும். அதனால தான் இதெல்லாம் செய்ய சொல்கிறேன். அப்புறம் கலைஞர்கள் கூட உங்கள் சக நடிகர்களோடு பழகும்போது கவனமாக இருக்கணும். எதிர்பாலினத்தினிடம் அதிக நெருக்க வேண்டாம். உங்களுடைய உழைப்பினை போட்டால் உங்களுக்கு அதற்கேற்ற பலன் தாமதமானாலும் கிடைக்கும். அதனால் உங்கள் உழைப்பை மட்டும் நம்பி அதை மட்டும் போடுங்க. வேறு உழைப்பெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு கனவுல கூட காணாதீங்க. அது உங்களுக்கு பெரிய இழப்பில் போய் முடியும். அப்புறம் கல்லூரி மற்றும் பள்ளி சுற்றுலா செல்லக்கூடிய மாணவர்கள் நீர்நிலைகள் அருகில் செல்லாமல் இருக்கிறது அவசியம். இப்போ என்ன நடந்துட்டுருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். ஸோ அந்த மாதிரி ட்ராவல் பண்ணுறவங்க கவனமாக இருங்க. கொஞ்சம் பயம் எப்பொழுதும் இருக்கிறது நல்லது. அஜாக்கிரதையோடு பயணம் செய்ய வேண்டாம். மீறி செய்திங்கன்னா அப்புறம் நான் உங்களுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல, இழப்பு தான் மிஞ்சும். ஸோ சொன்னது புரிஞ்சுக்குங்க. இந்த ஆடி அமாவாசைக்கு பிறகு மாணவர்கள் ட்ராவல் பண்ணுவதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதுவும் நீர்நிலைகளுக்கு ட்ராவல் பண்ணுவதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. இந்த அமாவாசைக்கு பிறகு உங்களுக்கு அதிர்ஷ்ட தேதிகள் 5/24ன்னு சொல்லப்பட்டிருக்கு. அதிர்ஷ்ட கிழமைகள் புதன் சனி என்று சொல்லப்பட்டிருக்கு. நீங்கள் எதையும் செய்யாமல் தவிர்க்க வேண்டிய கிழமை செவ்வாய் வியாழன். அதிர்ஷ்டக்கல் உங்களுக்கு வைரம். அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை பச்சை. நீங்கள் தவிர்க்க வேண்டிய நிறம் சிவப்பு ஆரஞ்சு. அதே போல் உங்களுக்கு பரிகாரம் இந்த அமாவாசைக்கு பிறகு என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, கை கால் மூடமானவர்களுக்கு உதவுதல் மற்றும் அவ்வப்போது வயது முதிர்ந்த பெரியவர்களை வணங்கி அவர்களுக்கு நல் ஆசிகளை நீங்கள் பெற மாதிரி பார்க்கறது. இது நீங்கள் பரிகாரம் செய்தீங்கன்னா இந்த ஆடி அமாவாசைக்கு பிறகு உங்களுக்கு நாட்கள் சிறப்பாக அமையும். ஸோ இந்த ஆடி அமாவாசைக்கு பிறகு உங்கள் ராசிக்கு என்னெல்லாம் தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். எக்ஸ்பிளைன் பண்ணாத தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ தெரிஞ்சுக்கிறதுக்கு ஏற்ப துலா ராசிக்காரங்க நடந்து பயன்பெறுங்க.
நீங்கள் இந்த வீடியோ பார்த்து பயன்பெறுவது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் தெரிஞ்சு அவங்களும் பயன்பெறணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் துலா ராசிக்காரங்க இதை பார்த்து இந்த தாள்களுக்கு ஏற்ப நடந்து பலன் பெறட்டும். மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். சுவாரஸ்யமாக இதே போல் வேறொரு புதிய அப்டேட்டான தாள்களோடு மீண்டும் இன்னொரு புதிய வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.